இதுநாள் வரை அரசியல்வாதிகளை பதம் பார்த்து வந்த நில அபகரிப்பு குற்றச்சாட்டு இப்போது ஆன்மீகவாதிகளையும் விட்டு வைக்கவில்லை. அந்த வகையில் ஒரு ஆன்மீக பீடத்தை நோக்கி பாய்ந்திருக்கும் குற்றச்சாட்டு பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு இதோ. சர்ச்சையில் சிக்குவது என்பது ஆன்மீகவாதிகளுக்கு ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. அந்த வகையில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் தற்போது புதிய சர்ச்சையில் சிக்கியுள்ளது. சித்தர் பீடமும் அதனோடு இணைந்த கல்விக்கூடம் உள்ளிட்ட வணிக நிறுவனங்களும் அரசின் புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாகர்சேனை என்கிற அமைப்பின் மாநில அமைப்பாளராக இருக்கும் விநாயகம் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி இந்த தகவலை பெற்றிருக்கிறார். புறம்போக்கு நிலத்தை மடக்கி போட்டிருக்கிறாங்க. 10 வருஷமாக கத்தின்னு இருக்கிறோம், யாரும் காதில் போட்டுக்கவே இல்லை. சமீபமாக நாங்கள் ஆர்டிஐ போட்டதுலேருந்து அதில் 250 ஏக்கர் நிலம் அவங்க மடக்கி வச்சுருந்தா கணக்கு சொல்லுது. அதில் ஏரி 40 ஏக்கர் ஏரி, தாழ்த்தப்பட்ட உள்ள நிலம், ஆடு மாடு மேய்க்கிற மேய்க்கால் புறம்போக்கு எல்லாம் மடக்கி போட்டிருக்கிறாங்க. இந்த நிலம் அனைத்தும் பி மெமோ எனப்படும் பாத்தியதை உரிமையின் அடிப்படையில் ஆதிபராசக்தி சித்தர் பீட நிர்வாகத்தால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் பி மெமோவின் படி பயன்பாட்டில் இருக்கும் ஒரு நிலத்திற்கு யார் ஒருவரும் உரிமை கோர முடியாது என்கிறார்கள் சட்ட வல்லுநர்கள். ஒரு பி மெமோ அப்படின்ற ஒரு வரி ஒன்று வசூல் பண்ணி அது ஒரு மெமோ ஒன்று கொடுக்குறாங்க. அதை அடிப்படையாக கொண்டு உரிமை கோரக்கூடாது. அதாவது அந்த பி மெமோ கொடுத்துட்டாங்கன்ற காரணத்தினால அங்கே இருக்கிற ஒரு ஆக்கிரமிப்பாளருக்கு சட்டப்படியான உரிமை எதுவும் கொடுத்து விடாதுன்னு சொல்லி பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் சரி, உயர்நீதிமன்ற தீர்ப்புகளும் இருக்கிறது. அதே போல ஒரு பி மெமோவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த அவர் ஒரு ஆக்கிரமிப்பாளர் இருக்கிறாருங்கிற ஒரு கணக்கு வழக்கு வைக்கப்படும் அதே நேரத்தில் அவர் வணிக ரீதியில் அதை பயன்படுத்துறதுக்கோ வேறு ஏதாவது கட்டணம் கட்டி வாடகை வசூல் பண்ணுறதுக்கோ அவருக்கு எந்த விதமான உரிமைகள் கிடையாது. அதே போல் அரசாங்கம் மனது வைக்கும் பட்சத்தில் சட்டப்படியாக இந்த ஆக்கிரமிப்பு தவறுன்னு நினைச்சா அரசாங்கம் எப்போது வேண்டுமானாலும் அந்த பி மெமோவில் இருக்கக்கூடிய அந்த நிலங்களை கைப்பற்றுவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் இந்த நிலங்களில் சித்தர் பீட அறக்கட்டளையின் சார்பில் பள்ளிகள், தொழிற்பயிற்சி கூடங்கள், பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை போன்றவை செயல்பட்டு வருகின்றன. இவை அனைத்துமே வணிக நோக்கோடு செயல்படுகின்றன என்பது நாகர்சேனையின் குற்றச்சாட்டு. அங்கே ஆன்மீகமும் கிடையாது, அறக்கட்டளையும் கிடையாது. அங்கே காலேஜ் கட்டிக்கிட்டு, ஹோட்டல் கட்டிக்கிட்டு, தங்கு விடுதி கட்டிக்கிட்டு, கல்யாண மண்டபம் கட்டிக்கிட்டு கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சுன்னு இருக்கிறாங்க சார் அவங்க. மேல்மருவத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த சுமார் 250 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக நாகர்சேனை கூறுகிறது. ஆனால் பொதுமக்கள் யாரும் இது குறித்து புகார் கூற தயாராக இல்லை. யார் சார் அவங்கெல்லாம் கேள்வி கேட்க முடியும்? அரசு கேந்திரங்கள்லாம் அவங்க கையில் செயல்பட்டு மக்களை மிரட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே நான் இது சம்மந்தமாக முதல்வருக்கு லெட்டர் போட்டேன், ரெவன்யூ செக்ரட்டரி லெட்டர் போட்டேன். அவங்க எனக்கு லெட்டர் அமைச்சிருக்காங்க, நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர்லாம் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அதை இவங்க கேள்வி பண்ணிட்டு என்ன மிரட்டுறாங்க? தமிழக முதலமைச்சர் மட்டுமின்றி தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து உயரதிகாரிகளுக்கும் சித்தர் பீடத்திற்கு எதிராக புகார் அனுப்பியிருக்கிறார் விநாயகம். இதையடுத்து விநாயகத்தின் மனுவின் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு காஞ்சிபுரம் கலெக்டருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார் தமிழக அரசின் சார்பு செயலாளர் வே மணிவண்ணன். இந்த விவகாரம் குறித்து காஞ்சிபுரம் கலெக்டர் அலுவலகத்தில் கேட்டபோது மாவட்ட ஆட்சியர் பொறுப்பேற்று சில நாட்களே ஆகின்றன என்பதால் இப்போதைக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாது என்றும் மனு குறித்து உரிய விசாரணை மேற்கொண்ட பிறகு பதில் அளிப்பதாகவும் தெரிவித்தனர். புகார் குறித்து சித்தர் பீட நிர்வாகத்தினரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் இதனை திட்டவட்டமாக மறுத்தனர். பீடத்திற்கு சொந்தமான இடங்கள் அனைத்தும் சட்டத்திற்கு உட்பட்டே பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர்கள் விளக்கம் அளித்தனர்.